அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது மாதம் தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாதமாக லீவ் விட்டு குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு தினசரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படிங்கிறது எழும். குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துருவோம். நம்ம சூரியன் ரிஷப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மிதுன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் ரிஷபத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 10ஆம் வீட்டிலேயே தங்கி உங்களுடைய நிலைமைகளை எல்லாத்தையுமே வலுப்படுத்த போகிறாரு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வேலையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சுமூகமான உறவு, சக ஊழியர்களோட பழகக்கூடிய உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. இனிமேல் இதுவரைக்கும் பணி நிரந்தரம் பற்றிய செய்தி உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகளோட முழு ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. எதிர்பாலினத்தவரிடம் பேசும்போதும் பழகும் போது மட்டும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். தொழிலதிபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால சற்று கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் சற்று வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் இருக்கும். சுக்கிரன், குரு, சூரியன், புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாயும், 8ஆம் வீட்டில் சனி இருக்குது. அதனால் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியிலே கலவையான பலன்கள் அப்படிங்கிறது தான் உண்டு. உங்களுடைய மனம் எல்லாத்துலேயுமே ஈடுபடும். ஆனால் படிப்பில் மட்டும் சற்று ஈடுபாடு அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும். தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம். போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்புக்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். அரசு பணியும் உங்களுக்கு உண்டு. 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கிறதால மூதாதைய சொத்துக்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி மூதாதையரோட வியாபாரமும் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் வீடு திரும்பாத கடகராசிக்காரர்கள் எல்லாருமே இனிமேல் சொந்த ஊர் திரும்பி குடும்பத்தோடு சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. புதிய தொழில் தொடங்கி நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்திலலாம் சுபகாரியம் நடக்கும் இந்த மாதத்தில். அதில் எல்லாரும் செல்லுறதால வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுக்காக திருமண உறவுக்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சி செய்யலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்ற வரமாக இருக்கும். உங்களுடைய காதல் உறவுலாம் திருமண உறவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால மாமியாரோட ஆதரவு அப்படிங்கிறது மருமகளுக்கு கிடைக்கும். எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அவர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் மூலியமெல்லாம் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். வேலையில் பதவி கிடைக்கிறதால சம்பளமும் உயரும். உங்களுக்கு பங்குச்சந்தையில் பணத்தை முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அது இரட்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அரசு துறையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதால ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது வரலாம். ஒரு சில நேரத்தில் மன உளைச்சலும் வரும். உடல்நிலையை அலட்சியப்படுத்தாமல் விழிப்போடு எச்சரிக்கையாகவும் இருந்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கவனித்தாலே உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும்.
முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அனுசரித்து செல்ல வேண்டிய மாதம். வாழ்க்கை துணையோடு அவ்வப்போது ஒரு சில சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஒற்றுமை அப்படிங்கிறதே குறையாது. பணியிடத்துலலாம் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் கடகராசிக்காரர்கள் அனைவருமே. சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறைய போகுது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்விலையும் சரி, எந்த ஒரு செயலை செய்வதற்கும் தெற்கு திசை இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பணியிடத்திலெல்லாம் உங்களுக்கு பெயரும் புகழும் வந்து சேர போகுது. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. குடும்ப உறவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை சமாளித்து நீங்கள் முன்னேறி செல்லுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஏற்படுத்த சில பிரச்சனைகள் காரணமாக பிரிவு அப்படிங்கிறது கூட வரலாம். மன வருத்தம் அப்படிங்கிறது அவ்வப்போது இருக்கும். காதலெல்லாம் பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட வரும். புதிதாக காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் தங்களுடைய காதலை ஏற்றுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இல்லை. அதனால் உங்களுடைய காதல் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படலாம். பொறுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தேவைப்படும். காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் உணர்ச்சிகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்குங்க. உறவில் நட்பாக பழகிறது தான் நல்லது. குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவிக்கிடையும் சரி, ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பேசி அதன் பிறகு நல்ல முடிவாக எடுக்கணும். தொழிலெல்லாம் உங்களுடைய கூட்டாளிகளோடு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் தீர்றதுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய கடனை அடைக்கலாம், இல்லை உங்களுடைய எதிர்கால தேவைக்காக பணத்தை முதலீடு செய்யலாம். இந்த மாதிரியான செயல்களை எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபடலாம். இந்த ஜூன் மாதம் கடகராசிக்காரர்கள் அனைவருமே கடன், வழக்கு, மருத்துவ செலவுகள் எல்லாமே நீங்கள் குறைச்சிப்பீங்க. இந்த மாதத்தில் வராது. தேவையற்ற செலவுகளையும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் பணம் விரயம் அப்படிங்கிறது செலவு செய்வீங்க. மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கு தாயோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். பயணம் சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரலாம். மூத்த உடன்பிறப்பு நண்பர்களுக்காகலாம் பணத்தை நீங்கள் கடனாக கொடுப்பீங்க. உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு இது ஒரு ஏற்ற மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். கடகராசிக்காரர்கள் எல்லாருமே இது வரைக்கும் தனித்தனியே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் இனிமேல் சொந்த ஊரில் வேலை பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்க போகுது. முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஏற்ற மாதம். அதன் மூலம் உங்களுடைய லட்சியத்தையும் அடைவீங்க. புதிய இடங்களில் புதிய கிளைகள் தொடங்குவதன் மூலம் தொழிலில் பல மடங்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இருந்தாலும் சொந்த இடத்துல தொழிலில் நஷ்டம் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால வாடகை கட்டிடத்திலேயே நீங்கள் நடத்திட்டு வர்றது தான் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக நீங்கள் தீர்வு காணணும். அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலையும் சில குறைபாடுகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால் கூட உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்படும். கல்வி படிக்கும் மாணவர்கள்லாம் தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுக்குவீங்க. இந்த மாதத்துல போட்டித் தேர்வுகள் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கடுமையான போட்டி அப்படிங்கிறது இருக்கும். கல்வி நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு பரிசுகள்லாம் வரும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள்லாம் தங்களோட கல்வியில் இனிமேல் அதிக கவனத்தை செலுத்துவீங்க. உங்களுடைய பணிகளை முடிக்க காலதாமதம் அப்படிங்கிறது ஆகும். அதனால கல்வியில் இதனால் நீங்கள் பின்தங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கெல்லாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படணும். இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நாம் படுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை நீங்கள் தொடங்கணும். வெள்ளிக்கிழமை தோறும் அபிராமி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு. அதே மாதிரி காலை மாலை அப்படின்னு இரு வேளையிலையுமே சரி இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றி உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பாகவே இருக்கும்.